நம்ம ட்ரிக்னமெண்ட்ரி படிக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அந்த ஐடென்டிட்டிஸ் மெயின் 6 ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அதில் பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி இது நமக்கு நிறைய பேருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கு அடுத்து வர விஷயங்க தான் அவங்கள குழப்புற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலயமாவே மற்ற எல்லாத்தையுமே சிம்பிளாக டெரைவ் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஷார்ட்டாக ஒவ்வொரு டெரிவேஷனாக போடுறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சைன் தீட்டானா நம்ம ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் தெரியும். ஒரு ஆங்கிள் இருந்ததுன்னா அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டனஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ்னு. காஸ் தீட்டா அட்ஜசன்ட், இதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறது ஹைபாட்டனஸ் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஐடென்டிட்டியை பார்க்கலாம். நம்ம இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஐடென்டிட்டி இதை பார்க்கலாம். 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு secant ஸ்கொயர் தீட்டா. நம்ம டேபிள்ஸ் படிக்கிறப்ப சொல்லுவோம் அதெல்லாம் மாயமாக வரல. ரிப்பீட்டட் அடிஷன் ஆஃப், இப்போ 2 டேபிள்னா ரிப்பீட்டட் அடிஷன் ஆஃப் 2ன்னு தெரியும். 4 டேபிள்னா ரிப்பீட்டட் அடிஷன் ஆஃப் 4ன்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம இதை பார்க்குறோம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஈக்குவேஷன் இருக்குது, அதை எழுதிட்டோம். அதை ரெண்டு சைடும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ண போகிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த 1ஐயும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணுறோம். இது சைன் பை காஸ் டேன் ஸ்கொயர் ஆகிடும். காசும் கேன்சல் ஆகி 1 ஆகிடும். 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா செகண்ட் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ இதை டெரைவ் பண்ணிட்டோம். இது எங்கேருந்தும் வந்ததில்லை, இதிலேருந்து வந்தது. இதை காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணால் வர்றதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.